ஃபேமிலிஸ் நம்மகிட்ட என்னென்ன பொடி ஐட்டம் இருக்குன்னு பார்த்துடலாமா. இப்போ வந்து முருங்கை பொடியில் தான் தோசை மேலே போட்டுட்ருக்கேன். இதே போல் நம்மகிட்ட இன்னும் என்னென்ன பொடி இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாலுமே, கமகமன்னு வாசமாக. நீங்கள் அப்படியே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்னும் என்னென்ன பொடி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. முருங்கை பொடி இதை வீட்டுக்கு யூஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து பொடி, பாசிப்பருப்பு பொடி, பருப்பு பொடி, இட்லி பொடி, பிரண்டை பொடி, கருவேப்பிலை பொடி, கருப்பு சுண்டல் பொடி, கொள்ளு பொடி. மொத்தம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 8 பொடி ஐட்டங்கள் இருக்குது. தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் 9 இருக்குது. தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, பிரண்டை எல்லாம் சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலெல்லாம் ஓரமாக வச்சுருவாங்க. முருங்கைக்கீரைலாம் ஒரு சிலர் வந்து அதை கிடைக்காது, இல்லை சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது. தேவைப்படுறீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.